மக்களை மனிதனுக்கு அதற்கரை பயணம் உனக்கு வேண்டும் உணர்ந்திட தம்பி உணர்ந்திட வேண்டும் கைகளை நம்பி மக்களை இந்த மனிதனுக்கு மத்தியில் வாழிடமதற்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கள தமிழ் என்று இந்த தரணி எங்கு மரணி வாழ்கிறது என்னுடைய நாடு விஜய ஒரு நாடு விஜயசேகரன் விஜயராணி இப்போது என் கூட வரக்கூடிய என் அன்பு சோழன் Hi guys, hi ladies, hi small boys, என்ன திராட்சை யாருங்க இப்ப திராட்சை என்ன அதுவா அதுவா ஏன் கேக்குறீங்க பூ மாலை இல்லையா சொல்லிட்டு மரவே திபி திபி ஓடியாங்க மொத்தம் அந்த இடத்துல பார்த்தா புரிய மாட்டல பூ பூத்து மகாராஜா என்ன சொல்றாரு ஏன் சொல்லிட்டு அப்படியே பெருசா தாங்க பாரு பெருசா தாங்க வேகத்துக்கான பூ கல்லு முள்ளுமாக்குது கல்லு முள்ளுமா எடுத்து பூ மாட்ட அடிக்கலாம்னு பார்த்தா உன்னை பாராட்டுகிறேன் ஆட்டுகிறேன் செஞ்சு மச்சா கொஞ்சம் நேரம் வாரம் செஞ்சு போங்க மேலே வந்து என் மேல என்ன உயிரை வாங்கி போயா போயினா போவாய் எத்தனை ஆண்டுகளாக என்னோட இருக்கிறாய் ஆனால் இன்று ஏன் காலத்தாமதம் செட்டி போட்ட காலத்துல இருந்து உன் வீட்டுல தான் இருக்கிறேன் ஆமாடா வீட்டு உப்பு தவிர எங்கேயுமே தோன்றதுக்கு ஆமா நான் வச்சு உப்புல வச்சிருந்து ஆமாங்க தண்ணி விட்டு பாய வச்சு அந்த உப்பு காய வச்சு மூட்டையாக உனக்கு கொடுக்குறேன் ஆமா சொல்லுங்க எங்கேயோ உழைப்பாளிகள் சம்பாதிக்கிறாங்க உப்பை அந்த உப்பை பணம் போட்டு வாங்கி நம்ம துன்றோம் குழம்புல போட்டு அதை தயார் பண்ற கஷ்டத்தை போய் சூனாம்பரத்துல போய் பாரு காலத்தாமதம் ஒரே தகராறு ஒரே பிரச்சனை ஒரே சொல்ல ஒரே சண்டை ஒரே சச்சரவு எல்லாம் ஒண்ணுதான்டா மச்சி ஓய் சண்டை பிரச்சனை பிரச்சனை சண்டை குள்ள வந்து அது பிரச்சனைங்க ஆமா ஆம்டாமடிக்குள்ள வந்து அது தகராறுங்க யாரா கூட வெளிய ஆச்சுன்னா அது பேர் சண்டைங்க இந்த மாதிரி தனி இருக்குமா அப்படி வீட்ல எல்லாமே சேர்ந்து வந்துருச்சுங்க சரி என்னாச்சு பொண்டாட்டி பெரியல நாம இல்ல ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வந்துச்சு யார் பெரியவன்னு சொல்லிட்டு முன்னாடி போனே ஏண்டி நான் தாண்டி பெரிய ஆம்பளன்னு கேக்குறேன் ஏய் மயிரியா நீ புடுங்க தர நான் புடுங்கறேன் டேய் கணவனியா மனைவி அப்படி பேக்குறா முன்னாடி அவள அடக்க கொடுக்கான் மரியாதை நீ என்ன புரியுதா தான புடுங்கற நான் தான பெரிய ஆளுன்னு அவ சொல்றா அப்படி எல்லாம் பேச கூடாது நீ நேவல் சரியா அது மாதிரி நான் சம்பாதிக்கிறேன் அவ அந்த மாதிரி தான் சொல்றா நீ என்ன சரி அத நான் செய்றேன் அப்படி நீ என்ன பெரிய நான் என்ன பேசியே இருக்கும் பசி எடுத்துச்சு சொன்னா என் வீட்ல இருக்குது ஒரு பெரிய பிரிட்ஜ் பிரிட்ஜி குளிர்ந்த சாதனம் பிரிட்ஜ் வந்தது பிரிட்ஜ்ல போயா மாவின் சட்டான போட்டு அவ போட்டு சுட்டு என்ன பண்ணா மூணு தோசை சுட்டுட்டு ரெண்டு தோசை அவ எடுத்து வச்சிங்க ஒரே தோசை எனக்கு என்னடா நீ அதுக்கு தானே உயர்வு அவனுக்கு ரெண்டு தோசை உனக்கு தான் அதே நானும் கேட்டேன் போ வந்துச்சு ஏண்டி பொண்ணு ஆமா நான் ரெண்டு தோசை சொன்னா அம்மா நீ ஒரே தோசை நீ சாப்பிடுன்னு கேட்டேன் ஏண்டா நீ என்ன புரியுதா நானும் புரியுது அத என் முன்னாடி சொல்லிச்சியா நீ என்ன கஷ்டப்படுறியோ அதே நான் பண்றேன் உடனே எனக்கு நானும் ரெண்டு தோசை சாப்பிடுன்னு சொன்னா ரெண்டு பேருக்குள்ள போட்டி வச்சுட்டோம் போட்டி வச்ச உடனே நாளைக்கு காலையில பொழுது விடுற வரைக்கும் யாரு வாய் தயவு செஞ்சு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தண்ணியா கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ரெண்டு குண்டு பல்ப் அந்த 1000 வாட்ஸ் 500 வாட்ஸ் அதை போடுறோம் அப்பதான் தெரியும் ஊருக்கு போகச்சு போறீங்களாங்காட்டியும் 60 வயசு வரைக்கும் இந்த கலைவாணியா கூட பயணிக்கலாம்னு பார்த்தா கூட எங்களுக்கு 40-30 வயசுல படுக்க வச்சு பண்றீங்க இந்த போகஸ் இருக்கிறது நீங்க எதிர்க்க வாங்கிறீங்க யாருன்னு தெரியல
தூங்கிட்டாது. நாங்க என்னத்த ஆட்டம் இருக்கு சொல்லுங்க. சிரிக்கிறீங்களா சிரிக்கலையா? என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஆடிட்டு தெரியணும்ல. சுத்தமா அப்படியே கரேலுக்கு மொத்தம் இருட்டாகுது. அந்த பக்கம் என்ன ஒரு லைட் கட்டுங்க. இதான் விஷயம் பேசணும் பாருங்க. பேசலாம். எதிர்க்க உட்காந்துங்கிற ஆடியன்ஸே தெரியுமா? தயவு செய்து இந்த ஊர் பொதுமக்களை என்னுடைய இரு கரங்கள் கூப்பி உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து பழைய கால முறைப்படி குண்டு பல்ப் இருக்கும் பாருங்க, அதை கட்டுங்க. போக்கஸ் லைட் கட்டாதீங்க. எங்க எல்லாருமே கண்ணு பாதிக்குது. நாங்களாவது ஒரு வேஷம் ஆடுறோம், ஒரு 5 நிமிஷம் உள்ள போய் கூட ரெஸ்ட் எடுப்போம். ஆனா பெட்டிக்காரன் இருந்தக்காரு இன்னைக்கு இரவு முழுவதும் அதை பாக்குறாங்க. இது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க அனுபவிக்கிறாங்க. சீக்கிரமா அவாய்ட் பண்ணுங்க. குண்டு பல்பு கட்டுங்க. கண்டிப்பா அப்படி இருக்கும்போது எழுதிய முன்னாடி தகராறு வந்து போட்டி வச்சுட்டேன். நாளைக்கு காலையில பொழுது வருதுக்குள்ள யாரு முதல்ல வாயை திறந்து ஊங்காட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தோசை, யாரு வாயை திறந்து ஊங்காட்டு இருக்கிறாங்களோ அவங்க 2 தோசை போட்டி வச்சு போட்டி 8 மணிக்கெல்லாம் கதை ஈட்டு போட்டி முன்னாடி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் பட்டுட்டேன். 11 மணி 10 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 3 ஆச்சு, 4 மணி ஆச்சு. 4 மணி ஆன உடனே டீ கடை தந்துட்டாங்க. தெருல போற பெரியவங்க பேசி போறாங்க. டேய் 4 மணி ஆனா அந்த முனிய பொம்பை வருவானே டீ வருவானே டீ குடிக்கிறதுக்கு, அப்பேற்பட்ட பையன் வரவே இல்லையே அப்படின்னு அவர் கேட்ட உடனே நான் வாயை திறந்து ஐயா எனக்கு என் பொண்டாட்டிக்கு போட்டி வச்சிருக்கேன், அதனாலதான் டீ கடைக்கு வரமுடியும் வாயை திறந்து சொல்லலான்னு பார்த்தா தோசை ஒண்ணா போடுமே. வணக்கம் தம்பி. தோசை ஒண்ணா போடுமே சொல்லிட்டு ஆயிரத்தி இருக்காது கவனிக்கிறேன். மணி 7 ஆகி போச்சு. பெண்மேட்டிங்க எல்லாம் ஒண்ணா பேசிக்கிறாங்க. பொம்பளைங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இந்த முனிமா பொண்ணு தண்ணி பிடிக்க வருவாளே, ஒரு கோலை எத்தாது 5 கோலை எத்தாது இந்த இடத்துல ஒரே சண்டை போடுவாரு. கூட கலகலன்னு சண்டை போடாது தண்ணி பிடிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு பொம்பளைங்க எல்லாம் பேசுறாங்க. பொண்டாட்டியாவது வாயை திறந்து அம்மா எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு போட்டி வச்சிருக்கணும் வாயை திறந்து சொல்லுவாங்க. பார்த்தா திருநெல்வேலிக்கு வந்துக்கும் மோசமானவளாகிறான், அராஜகம் புற்றவளாகிறான், ஒண்ணு ஒன்னா சொல்லி எங்களையே உயிர் வாங்குறேன். உடம்பு வந்து போய் அப்படி இருக்கும்போது என்னடா இதுன்னு பார்த்து என் முன்னாடி வாய் திறக்கவே இல்ல. மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு. ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்னா சேர ஆரம்பிச்சாங்க. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ராத்திரி போய் இந்த இடத்துல ஒரே தடா முடா சத்தம் வந்து என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. எல்லாரும் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா யாரு எந்த கவலையும் படவானா, நானும் என்னுடைய மனைவி போட்டியில இருக்கிறோம் அப்படி வாய் திறந்து சொல்லலான்னு பார்த்தா தோசை ஒண்ணா போடுவாப்பா. வணக்கம் வாய் ஒன்னா புடுமே சொல்லிட்டு நான் வாய் திறக்கவே இல்ல. இந்த முன்னாடியாவது வாய் திறந்து பேசணும்னு பார்த்தா என்ன பண்றது ஏது பண்றது தெரியாது. மணி 12 ஆச்சு. ஊர் ஜன எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 செத்துட்டா இருக்குது உயிர் போச்சு, ஏன்னா வம்பாக்கமா வந்துடும். அகையால ஊர் தலைவருக்கு சொல்லிட்டு ஊர் தலைவருக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க. தலைவர் என்ன பண்ணிக்கிறாரு, உசாரா அவரு மட்டும் ஒரு ஜெயிலுக்கு போனா நம்ம மேல மட்டும் கொலை கேஸ் வருன்னு மணிக்காருக்கும் ஊர் சிப்பந்தின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்துட்டாங்க. 3 பேர் வந்தாங்க. என் கூட்ட நான் வந்தேன். இதுக்கப்புறமா இந்த இடத்துல எப்படியா விட்டு வச்சுனா வேலைக்கு ஆகாது. கது ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கது ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அட பாருங்க என் வீட்டுக்கு அது புது கதுடா, தயவு செஞ்சு ஒடிக்காதீங்கடா. நான் 2 பேரும் போட்டியில் இருக்கிறேன். நான் வாய் திறந்து சொல்லலான்னு பார்த்தா தோசை ஒண்ணா போடுமே. வணக்கம் மச்சான், வணக்கம் மச்சான், வணக்கம் வணக்கம் வணக்கங்க. தோசை ஒண்ணா போடுமே வாய் திறக்கவே இல்ல. முண்டாட்டியாவது வாய் திறந்து சொல்லலான்னு பார்த்தா அவனும் கம்முன்னு பார்த்தா முக்காடு இழுத்து போட்டா எதுமா. ஐயோ 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 அப்படியே வாய் மூணு பத்தினேடா. என்ன பண்ணது ஏது பண்ண தெரியாத போது ஜமால் வச்சு பார்த்தாங்க. புது கதுவா இருக்கு உடைக்க முடியல. திடீர்னு ஒரு 4 பேர் என் வீட்டு மேல ஏறணும். சீமு ஓடு என் வீடு மொத்த சீமு ஓட்டி பிச்சு அடா பாருங்க என் வீட்டு ஓடு மொத்த சீமு ஓடுடா மாத்தி புது ஓடு 10 வருஷம் தான் ஆச்சு. 10 மாசம் 10 வருஷம் தான் ஆச்சு புது ஓடு மொத்த பிச்சு கலாச்சாரி நான் பாருங்க வாய் தந்து சொல்லலான்னு பார்த்தா தோசை ஒண்ணா போடுமாப்பா. வணக்கம் தம்பி. தோசை ஒண்ணா போடுமே சொல்லிட்டு வாய் திறக்காது இருந்துங்க. பார்த்தாங்க 4 பேர் உள்ள குச்சானுங்க. என்ன ஒரு பக்கம் மாட்டி ஒரு பக்கம் தூக்குறானுங்க. தூக்கி வச்சு பாட கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முடிவு பண்ணிட்டாங்க. ஆடி கட்டுறானுங்க. அத பாருங்க இந்த மாதிரி பாட கட்டாதீங்கடா. நான் 2 பேரும் உயிரோட தாங்க வாய் தந்து சொல்லலான்னு பார்த்தா தோசை ஒண்ணா போடுமாப்பா. வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம். தோசை ஒண்ணா போடுமே வாய் திறக்கவே புடிங்க பார்த்தா தூக்கி வச்சானுங்க. அண்ணாச்சி பார்த்த உடனே பாட கட்டி தூக்கி வைக்கிறோம். குளிப்பாட்டி தான தூக்கி வைக்கணும். ஆமா முறையாச்சே. ஆமாங்க. திடீர்னு பார்த்தா 9 தவளை தண்ணி தூக்கிறாங்க. 5 தவளை தருவாங்க. என்னது 9 முறை 9 தவளை தூக்கி வந்துட்டாங்க. 9 தவளை தூக்கி வந்து என்ன ஒரு பக்கம் படி வச்சிட்டு என் மாட்டி ஒரு பக்கம் படி வச்சிட்டு 2 பேர் மேல ஊத்துறானுங்க. தண்ணி வேற சில்லுன்னு இருக்குது. ஏண்டா ஏமா அருகாட்டு ஊத்துதான் ஊத்துறாங்களே. உடனே இந்த பையன் ஆட்டாட்டு உடம்பு என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஒரு சுட்ட நீ காய் வச்சு ஊத்த கூடாது. ஒரு ஹீட்டர் போட்டு ஊத்த கூடாது. இல்ல ஒரு கேஸ்ல போட்டு ஊத்த
குணத்துக்குள்ள பாடுறது சுத்தனை ஊத்துக்குள்ள பாடுவானப்பா. அட புது லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் சொல்றது மாடலா ஆமா என் சவுறு வச்சு குள்ள பாட சொல்லுவாங்க. சவுரா வைக்க கூடாதா அதான் வைப்பாங்க. வெச்சது வெச்சானே சுத்தனி காய வச்சு ஊத்த கூடாது ஃபர்ஸ்ட் டைம் ஊத்துறாங்க ஜில்லுன்னு அதனால ஊத்தாங்களா இதுமா நல்லா நெத்தானங்க என்ன ஒரு பக்கம் என் மாடி ஒரு பக்கம் வச்சு நல்லா கேட்டுக்கோ என் மேல நல்ல எண்ணெய் தெளிச்சாரானுங்க தெளிக்கிறானுங்க இப்படி தெளிச்சாரானுங்க நல்ல எண்ணெய் ஆமா டேய் நல்ல எண்ணெய் போட்டு குளிக்க வைக்கிறானுங்க பரவாயில்ல நினைச்சேன் என் பொண்டாட்டியாண்ட போய் நல்ல எண்ணெய் போட்டு மொய்வுறாங்க அவங்க கீழாறாங்க அப்படியே அவங்க மேல. அதுவும் போட்டு மேல லைன் நின்னு மொய்வுறாங்க நீயா நானா என் மேல வந்து சாந்தி தெளிக்கிற மாதிரி தெளிக்கிறாங்க தெளிச்சிட்டாங்க. என் பொண்டாட்டி மேல போய் மொய்வுறாங்க பொம்னாடி கூந்தெல்லாம் நிறைய இருக்க முடியல இருக்கும். ஏன் கேக்குற அதுவும் போட்டி மேல மொய்வுறானுங்க பாருங்க என் பொண்டாட்டி எந்த இடத்துல கை வைக்காதீங்க அப்படின்னு வாய்த்தான்னு சொல்லலான்னு பார்த்தா தோசை ஒன்னா போடுமாப்பா. வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா. ஒன்னா அப்படிமே சொல்லிட்டு வாய்த்தக்காத பத்துக்கிறேன் அத நான் தான் வந்து வாய்த்தக்காத பத்துக்கிறேன் ஆமா அவளாவது கண்டத்துல கை வைக்கிற வாய்த்தான்னு சொல்றது ஆமா அவ சுத்தமான ஒரு லோப்பரா இருப்பாங்க நல்ல பொண்ணு. ஆயா தரல இதுமா ஆயா தரல அவளை கம்மியா பத்திரான் என்ன பண்ணது ஏது பண்ண தெரியாது போது தூக்கி வச்சானுங்க அதோட விட்டானுங்களா டேய் நல்ல எண்ணெய் போடணும் சீக்கா போட்டு புல் பண்ணா சொல்லிட்டு சீக்காவை போட்டு கறிக்கிறானுங்க முரடாது சீக்காவை போட்டு கசியா எத்தான் இந்த உடம்பு புல்லா தேய்க்கிறானுங்க எஜமா தேய்க்கிறானுங்க சீக்கா போட்டு என் கண்ணுல போட்டு அறக்குறானுங்க பாரு அத பாயுங்க சீக்கா போட்டு அறக்காதீங்கடா என் கண்ணு எரியுது. திக்கு திக்குன்னு எரியுதுனா நான் சாவியா இல்ல நான் வாய்ட்டு வந்து சொல்லலான்னு பார்த்தா பொண்டாட்டி ஜெயிச்சிருவா தோசை ஒன்னா போடுமாப்பா. வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா. ஒன்னா புடுமே கம்முனு பத்து குளிப்பாட்டி முட்டாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பால் தூக்கி வச்சாங்க வச்சாங்க சுடுகாட்டுக்கு தூக்கி மறாங்க தூக்கி சொல்ல குயின் வந்து வச்சுட்டு ஏய் ரெண்டுத்தையும் பொச்சு புள்ளாண்டான்னு ஒருத்தர் சொல்றான் அது என்னன்றாரு மணிகாரு வச்சா கொலைகேசி நம்ம மேல வந்துரும் ரெண்டுத்தையும் எச்சு புள்ளலாம் பொச்சு புள்ளடா புளியாஞ்சத்த பச்சையா வைக்காங்க வாய மாட்டி பச்சையா ஏய் அட கைத புளியாஞ்சத்தியம் வாய மாட்டியமா போட்டு பொந்தரிப்பாங்க. என் பொண்டாட்டி சுத்தமான பத்தினி பத்தினி முட்டை போட்டு எருமுட்டை போட்டு கொளுத்துவாங்க. என் பொண்டாட்டி பத்தினி பார்த்த உடனே பச்சை கூட அப்படியே பத்தினி பச்சை பழம் அதனால பச்சை புளியாஞ்சத்தி ஒரு பக்கமும் வாய மாட்டி பறிப்பிட்டு என்ன ஒரு பக்கம் என் பொண்டாட்டி ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டாங்க சரிடா தூக்கி வச்சு என்ன பண்ணாங்க என் பங்காளி ஒருத்தனை கூப்பிட்டு டேய் உன் பங்காளிக்கு குழந்தை இல்ல நீ தாண்டா கொல்லி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. கொல்லி வைக்கணும்னு சொன்ன உடனே என் பங்காளி கொல்லி எடுத்துமா என் பொண்டாட்டி இதுல வச்சான் டேய் முண்டாட்டி சதியில வச்சா சதியில சதியில் இல்ல அதான்டா வாய மாட்டியா புளியாஞ்சத்தியா கத்தியில வச்சா வச்ச உடனே என் பொண்டாட்டி முடிக்குது பாரு ஆமா ஒரு அடி இல்ல 2 அடி இல்ல 3 அடி இல்ல 60 அடி 4 அடி இல்ல 10 அடி இல்ல 20 அடி இல்ல 50 அடி இல்ல 60 அடி இல்ல உலகத்திலேயே யாருக்கு அம்மா நீட்டு முடி கிடையாது இந்த உலகத்துல இந்த ஊர்ல கூட இந்த பொங்கலுக்கு என்னுடைய மனைவிக்கு தான் கூந்தல் அழகின்னு ஒரு பேரு அவ்வளவு பெருசு விளையாடிட்டு இருக்குமா கம்முனுரியா எத்தனை அடின்னு கேக்குறா எவ்வளவு சும்மா அவுத்து விட்டான்னு வச்சுக்கோ வச்சா காதுக்கு கீழ் தொங்காது ஏய் குழந்தை அது வந்து ஃபாரின் கேர்ள். அவுத்து விட்டான்ல காது கீழ் தொங்காது ஏய் நடப்பாப்பா தெருவுல கட்டிக்கணும் பாப் கட்டிக்கின்னு இது வரைக்கும் காது வரைக்கும் கட்டிக்கிறாளா சே அதையா சொல்லி கிடக்குறா அவுத்து விட்டா காது கீழ் பிரகி முடியல டீ போய் அண்டன அவளுக்குது டீ அண்டன உடனே சும்மா சொட சொட சொடச்சு பாரு என்ன பண்ண அணல வெஞ்சிட்டாங்க ஐயோ ஏங்கப்பா நான் என்ன பண்ண அதே நீ முதல்ல வாய்த்தாங்க திபுல் ஏங்க ஏய் பந்தயத்துல நீ தோத்துட்ட எனக்கு 2 உனக்கு நான் 1 அப்படின்னு தோசியா அந்த இடத்துல யார் யார் நின்னுங்கிறாங்க 2 பேரும் போயிட்டாங்க தலைவர் மணிகாரு சிப்பந்தி 3 பேர் நின்னுங்கிறாங்க அவங்க நினைச்சுக்கிறாங்க டேய் செத்துட்டு போன 2 உயிரோட எழுந்துக்குச்சு எட்டு உடனே நம்ம 3 பேரை தான் கால் கேக்குது போல நினைச்சுக்கிறேன் அவங்க 3 பேரை திப்பு திப்புன்னு ஓடி போய் தண்ணி இல்லாத பாயங்கத்துல இருந்து அவங்க செத்து விட்டாங்க போயிட்டாங்க அவங்க 3 பேர் செத்துட்டாங்க நாங்க 2 பேர் என்ன பண்ணா எழுந்து பார்த்தோமே ஏடா இங்க இந்த நம்ம மேல கொலைகாசு வந்துனே வீடு போய் பார்த்தா இந்த பாயங்க தந்தானுங்களே கழுவு வச்சாங்களா அதுல நாய் பூந்து அந்த 3 தோசை சாப்பிட்டு அந்த தோசைக்கு சப்போர்ட் பண்ணா நான் பாடு பண்ணல ஆனா நான் தான் ஒரு பிள்ளை காப்பையன் நான் தான் ஒரு அறிவு கட்ட பையன் நான் தான் ஒரு படிக்காத பையன் நான் தான் வந்து உன் புத்தி இல்லாத பையன் சாப்பாடு அழகான முறையில் போட்டாங்க சாப்பிட்டு லாஸ்ட் சீட்ல படுத்துனேன் அப்படியே உடனே ஆட்டத்துல உடம்பு டயர்ல தூங்கிட்டேன் மொத்தம் கனவா வந்துக்கிறேன் அவளுக்கு இந்த கனவு வந்து அப்படின்னா இது கனவா இது கனவு வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நான் பிள்ளைகா பையன் சொல்றேன் நீ பெரிய மனுஷனா பிள்ளைகா வாக்கி கேட்டுங்க கனவுல வந்த கதை சொல்லிக்கிறேன் ஆமாங்க
நாட்டிலே நீதி நேர்மை தவறாமல் நல்லாட்சி புரிந்து வருகிறேன். அது மக்களாட்சி. அதுதான் என்னுடைய மனைவி பார்க்க வேண்டும். விஜயராஜ்